வணக்கம். தோன்றற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கேற்ப தோன்றியவர்தான் சாம் என்று அன்போடு அழைக்கப்படும் சொக்கலிங்கம் கண்ணப்பன். ஒரு சிறந்த பொறியாளராக, நல்ல குடும்பத் தலைவராக, தன்னார்வல தொண்டராக அமெரிக்கா முழுவதும் இருக்கும் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பெற்றவர் திரு சாம் கண்ணப்பன் அவர்கள். தமிழ் மொழியையும் கலாச்சாரம், பண்பாடு இப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்த அப்புறமும் அடுத்த தலைமுறையினருக்கும் அது தழைக்கும் வண்ணம் இங்கு நிறைய தமிழ்ச் சங்கங்களையும் கோவில்களையும் உருவாக்க ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கார். பெருமைக்குரிய நம் மன்னர்களின் செயலுக்கு ஈடான சாதனைகளை செய்திருக்கிறார். இப்படி ஒரு நல்ல மனிதருக்கான ஒரு சிறப்பான கொண்டாட்டம் தான் இது. அந்த பதிவு தான் இது. பார்க்க என் பேர் சரோஜா, தம்பி பேர் கண்ணப்பன், அப்புறம் மனோன்மணி, தெய்வானை, ராதாகிருஷ்ணன், நாராயணன். மொத்தம் எங்கள் அம்மாவுக்கு பிறந்தது 10 பிள்ளை. இப்போ நாங்கள் இருக்கிறது 6 பேர். இன்றைக்கி இருக்கிறது நாங்கள் 6 பேர் இருக்கோம். கண்ணப்பனை சொல்லவே முடியாது, அவ்வளோ கெட்டிக்காரு. கண்ணப்பன்னு பேர் வச்சோம். கண்ணுடைய நாய் அம்மன் கோயில் பேர் கண்ணப்பன்னு பேர் வச்சு ரொம்ப சிறப்பாக வளர்த்தோம். செல்லமாக வளர்த்தோம். வெளியிலே விடமாட்டோம் தம்பியை, அவ்வளோ ஓவியமாக வளர்த்தோம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு மாரியத்தா கோயில் வர கூட்டிகிட்டு போகணும். இங்கன ஒரு மாரியத்தா கோயில் இருக்குது, அங்கே வரவே மாட்டோம்னு இழுத்து பிடிச்சி கூட்டி போய் இந்த இங்கன தான் விசாலாட்சி வித்தியாசாலைன்னு இருந்துச்சு அடுத்த தெருவில். அங்கே தான் படித்தேன். அழுது எங்கள் அக்கா கிளாஸில் தான் போய் இருப்பேன். ரீசர்ஸ்க்கு இடையில் வீட்டுக்கு ஓடியாந்துடும். அப்போ நாங்கள் திருப்பி கூட்டிகிட்டு போனால் என்னை தனியாக கிளாஸில் இருக்க சொன்னால் இருக்க மாட்டேன், எங்கள் அக்கா கிளாஸில் இருக்க சொன்னால் தான் இருப்பேன். அப்படி நான் தான் மாரியத்தாயில் வர கூட்டிகிட்டு போய் அப்புறம் கொண்டு போய் அடுத்த வீதி தான் ஸ்கூலு விசாலாட்சி வித்தியாசாலை. அதில் அப்போ 2 பேரும் ஒன்றா படிக்கிறது படிச்சுட்டு இப்போ அங்கே அதுக்கு பிஎஸ்சி மதுரையில் தியாகராஜா காலேஜில் படித்தாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் இதுக்கு போயிட்டா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. நல்லா படித்து நல்லா முன்னேறி சின்ன பிள்ளையில் அவ்வளோ சேட்டை பண்ண பிள்ளை இப்போ ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாக அமைதியாக வந்துடுச்சு. யாரையுமே கோபமாக பேச மாட்டாது, பண்ண மாட்டாது. நல்லா ரொம்ப பொறுமையான பிள்ளை. தம்பின்னு சொன்னால் அப்படி தங்க கம்பி தான் தம்பி. ஏன்னா தங்க கம்பின்னு தான் சொல்லணும், தம்பின்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஓவியமாக இருந்த பிள்ளை. இன்றைக்கும் அக்கான்னா அவ்வளோ பிரியம். நான் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், செக்காக அனுப்பிடுவாங்க. குடும்பத்தை காப்பாற்றுனதே அவங்க தான். அப்பா அம்மா, தம்பி, தங்கச்சி எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி எல்லாரையும் அமெரிக்காவை கூட்டி வை, அவங்களெல்லாம் கூட்டி வை, ஆளாக்கி எல்லா இதுவும் உதவியும் பண்ணி இன்றைக்கி ரொம்ப நல்லா பிரியமாக இருக்கா எங்களோட எல்லாம். எனக்கு 4 வருஷம் இளமை. நான் தான் இந்த வீட்டில் எல்டஸ்ட்டு, மூத்த பிள்ளை நான் தான். என்னையும் அமெரிக்காவுக்கு தான் கூட்டி போனாங்க. அமெரிக்காவே சுற்றி காமிச்சா, சிகாகோவிலேருந்து வாஷிங்டன் இது எல்லாமே சுற்றி காமிச்சு 6 மாதம் வச்சுருந்து இன்னும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வாங்க அக்கா, வாங்க வாங்க அங்கே இருங்க அப்படின்னு. எல்லார் வீட்லேயும் ஆளுக்கு 2 மாதம் சின்ன தம்பி ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு தம்பி 3 வீட்லேயும் இருந்துட்டு 6 மாதம் முடிஞ்சோடனே சேர்ந்தேன். இன்றைக்கி நல்லா ஓவியமாக இருக்கா, வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தம்பியை நாங்கள் இங்கே நல்லா இருந்துட்டியப்பா, இந்தியாவுக்கு வந்துடுன்னு சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்க அங்கே நல்லா பிடிச்சி போச்சு எங்களுக்கு. 20 வருஷம் இருந்தாலே அந்த நாட்டை விட்டு வர அவங்களுக்கு மனசு வராது. அவங்க 1967 போனாங்க. நான் தான் போய் அங்கே இதில் மதுரையில் பிளேன் ஏற்றி விட்டேன். அப்போ பிளேன் ஏற்றி விட்டேன். இன்றைக்கி 67 போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. நாங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே இடம் வாங்கிட்டோம். அங்கே வீடு கட்டிக்கிட்டு அமெரிக்காவில் தான் இருக்க போகிறோம். இங்கே வரப்போக இருப்போம். இங்கே க்ளோஸ் பண்ணி வர முடியாதுங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஆசை நல்லா சம்பாரிச்சு பண்ணி. அங்கே ரெட்டைடே கிடையாதான், நம்ம இந்தியா மாதிரி ரெட்டைடு கிடையாது. அதனால் இப்போவும் வாரத்தில் 3 நாள் ஆஃபீஸுக்கு போய்கிட்டு இருக்கா. இல்லைன்னா போர் அடிக்கும் அப்படின்னு போகிறா. எவ்வளோ நாள் வேணுனாலும் பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் 58, 60ன்னு வைக்கிற ஆள் அதெல்லாம் கிடையாது. இங்கே இன்றைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. நல்லா சிரஞ்சீவியாக தம்பி இருந்து 80 பண்ணி நல்ல கனகாபிஷேகமும் பண்ணிக்கிறோணும். தம்பி ஒய்ஃபும் மீனாங்கிற பேர் மீனாட்சி. ரொம்ப நல்ல குணம். அமெரிக்காவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா விருந்து வைக்கும். சாப்பாடு அப்படி போடுவாங்க. அவங்க மாதிரி போட எல்லா சினிமாக்காரங்க அந்த ஊரில் இந்தியாவிலேருந்து வரவேற்கிற மெம்பராக இருந்தால் அவங்க. அதனால் யார் வந்தாலும் முக்கால்வாசி அவங்க வீட்டுக்கு போவாங்க. 5 கரத்தனை யானை முகத்தினை இந்தில் எழில்புரை போல் மேய்த்தனை நந்தி மகந்தனை யானை முகத்தினை போற்றுவோமே என்று
நமது விநாயகரை முதலில் வணங்கி என் கூட பிறந்த சகோதரர் திரு சாம் கண்ணப்பன் பற்றி சில வார்த்தைகள் கூற விளைந்துள்ளேன். எங்கள் குடும்பம் மிகப்பெரிய குடும்பம். நாட்டரசன் கோட்டையில் பேரும் புகழும் உள்ள குடும்பம். எங்கள் தகப்பனார் காண்ணானா மேனா நாவண்ணா சொக்கலிங்கம் செட்டியார், தாயார் ஊர் உலக புகழ்பெற்ற காளியம்மை ஆட்சி ஆவார்கள். அவர்களுக்கு நாங்கள் 3 பெண்கள் 3 ஆண்கள். எங்கள் குடும்பத்தை முதலில் எங்கள் அப்பா பர்மா சென்று நிர்வகித்தார்கள். அவர்கள் பர்மாவிலிருந்து ஊர் வந்தபின் எங்கள் அண்ணன் சாம் கண்ணப்பன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்து மேல் படிப்புக்காக அமெரிக்கா சென்று அங்கு பணம் ஈட்டி எங்களுக்கெல்லாம் பணம் எங்களுக்கு அனுப்பி எனக்கு என் தங்கைக்கு எல்லோருக்கும் கல்யாணம் செய்து அடுத்து எங்களது தம்பிகளையும் அமெரிக்கா கூட்டி சென்று எங்கள் குடும்பத்தை மிகவும் முன்னேற்றியவர்கள் எங்களது அன்பு சகோதரர் சாம் கண்ணப்பன் ஆவார்கள். சாம் கண்ணப்பன் வீட்டிற்கு மட்டும் செய்யவில்லை, எங்களுடைய ஊராகிய நாட்டரசன் கோட்டைக்கு எல்லா நன்மைகளையே வரும்பொழுது இந்த ஊரில் எம்ஜிஆருக்கு உதவி செய்யும்போது உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது எனக்கு எங்கள் ஊரில் அப்போ லைட்டு கிடையாது, தெரு லைட்டு வேண்டும் என்று ஊருக்காக கேட்டவர்கள். அடுத்து அமெரிக்காவிலும் எல்லா சோஷியல் ஒர்க்கு இங்கிருந்து செல்பவர்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பவர்கள். அதனால் அவர்களுக்கு எங்களது சங்கத்தில் மதுரையில் திருப்பணி செம்பல் பட்டம் கொடுத்து பெருமை சேர்த்தார்கள். எங்கள் அண்ணனுக்கு எவ்வளவோ பட்டங்கள் வாங்கியுள்ளார்கள். ஆனால் எப்பொழுதும் மிகவும் எளிமையாகவே இருப்பார்கள். எங்கள் அண்ணன் எப்போவுமே இங்கே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. பையங்களோடையெல்லாம் நல்லா பழகுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தாயார் சொல்லுவாங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் கூட சரியாக வேலை செய்யட்டா அண்ணன் கண்ணப்பன் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவான், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா ரொம்ப நாளாக பர்மாவில் இருந்ததுனால எங்களுடைய குடும்ப பொறுப்பை அண்ணன் தான் இப்போ ஸ்கூலுக்கு பணம் கட்டுறது, எங்களையெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விடுறது. அப்புறம் எனக்கு காலேஜில் படிக்கிறதுக்கு எனக்கு மெடிக்கல் காலேஜில் படிக்கலான்னு ஆசை. ஆனால் எங்கள் அம்மா அவ்வளோ பணம் கட்ட முடியாதுட்டாங்க. அண்ணன் தான் ரொம்ப ட்ரை பண்ணி எனக்கு பள்ளத்தூர் காலேஜில் பிஏ படிக்கிறதுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்து ரொம்ப உதவியாக இருந்து போய் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே ஒரு பேச்சு போட்டி நான் பேசுறதுனா கூட அண்ணன் தான் எல்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் அண்ணன் எங்கள் அப்பச்சி பர்மாவில் இருந்ததுனால எங்கள் அண்ணன் குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. அப்புறம் எங்கள் அப்பச்சி வந்தோடனே அந்த பொறுப்பாக செஞ்சு அக்கா தங்கச்சியரோட பிரியமாக இருந்து எல்லா உதவிகளையும் செய்து அண்ணன் தம்பிகளையும் முன்னுக்கு மேலே கொண்டு வந்தவர்கள் எங்கள் அண்ணன் தான். அவருக்கு நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. கண்ணாத்தாள் திருவருள் கம்பனின் கவியருள் நிறைந்த நாட்டரசன் கோட்டையில் பலரது நன்மதிப்பை பெற்ற குடும்பத்தில் பிறந்தவர் திருவாளர் கண்ணப்பன் அவர்கள். அன்னாரது தந்தையார் காண்ணானா மேனா நாவண்ணா சொக்கலிங்கம் செட்டியார் காசி சத்திரத்தை கட்டி காத்தவர். எண்ணற்ற காசி நகரத்தார் சொத்துக்களை மீட்டு எடுத்தும் திருமதி சோனா காளியம்மை ஆட்சி சாதி மதம் பாராது வாடிய முகம் கண்டு உணவளித்து மகிழ்ந்தவர். நல்ல அறிவுரைகள் வழங்கி பலரது குடும்பத்தில் விளக்கேற்றி மகிழ்ந்தவர். நாட்டரசன் கோட்டையில் இருந்து அமெரிக்கா சென்ற 2வது நபர் நமது திரு கண்ணப்பன் அவர்கள். அன்று முதல் இன்று வரை ஊருக்கு பெருமை சேர்ப்பதுடன் அந்நிய நாட்டிலும் எண்ணியதை சாதிக்கும் திறமை பெற்றவர். அங்கையர்கண்ணி மீனாட்சி அம்மைக்கு அமெரிக்காவில் கோயில் கட்டியவர். எப்போதும் ஊர் வந்தாலும் எல்லோரையும் கண்டு அழைத்து அளவலாவி மகிழ்பவர். நம் ஊரில் திரு கண்ணப்பன் அவர்கள் பிறந்தது நமக்கும் ஊருக்கும் பெருமையாகும். அவர் பல்லாண்டு வாழ வாழ்த்திடுவோம் என்று நாட்டரசங்கோட்டை வி.ஓ. சிதம்பரம் அவர்கள் பெருமையாக எங்கள் அண்ணனை பற்றி கூறியுள்ளார்கள். என்னுடைய பேர் வைரவன். என்னோடய சொந்த ஊர் கீழப்பூங்குடி. வீட்டில் 3வது மாப்பிள்ளையாக நான் வந்திருக்கேன். சாம் கண்ணப்பங்கிறவர் அவர் அவருடைய நேச்சரே என்னன்னாக்க மற்றவங்களுக்கு உதவி புரியுங்கிறதுல தான் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப பேர் செய்கிறதில்ல. அது ரொம்ப நல்லாவே நம்ம தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு பார்க்காம எல்லாருக்குமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் அவங்க ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தேன். தமிழ் இருக்கைங்கிற இதுக்கு என்னை இது பண்ணி போட்டிருக்காங்க. அந்த இதுக்கு பண்ணோம்னாக்க அங்கேயே ஹியூஸ்டன் பல்கலைக்கழகத்திலேயே பிஏ எம்பிஏங்கிற மாதிரி தமிழ்லேயே எல்லாம்
கிளாஸஸ்லாம் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமெரிக்க நாட்டிலேயே தமிழ் பிஏ எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிற அளவுக்கு கொண்டு வர்றதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுகள். சங்கொலி முழங்கட்டும், சந்தடிகள் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். நாங்கள் கண்ணாத்தாள் வாசலிலே பாட்டரசன் கம்பன் பாடித்திருந்த ஊரிலே நாட்டரசன் கோட்டையிலே எங்கள் அண்ணன் சொக்கலிங்கம் செட்டியாருக்கும் காளியம்மை ஆட்சிக்கும் முதல் ஆண்மகனாய் பிறந்து சாம் கண்ணப்பனாய் அமெரிக்காவில் வாழ்கின்றார்கள். அவர்களுக்கு 80 வயது வரப்போகிறது. அவர்கள் சின்ன பிள்ளையில் நாங்கள் அனைவரும் 4 பெண்கள், அண்ணன் ஒருத்தர் தான் அப்போது பையன். எங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்துத்தான் மறுபடி 2 தம்பி பிறந்தார்கள். அப்போது அண்ணன் நன்றாக எல்லோருக்கும் உதவி செய்வார்கள். எங்கள் தீபாவளியை பார்த்தால் அந்த காலத்தில் மிக சந்தோஷமாக இருக்கும். என்ன செய்வோம், முதலில் தீபாவளிக்கு வெடி வாங்க போக சொல்வார்கள். அண்ணன் மட்டும்தான் போய் அவ்வளவு பேருக்கும் சேர்த்து வெடி வாங்கி வருவார்கள். எல்லோருக்கும் பங்கு பிரிக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் எல்லோருக்கும் 4-5 பங்காக பிரித்து கொடுப்பார்கள். கடைசிக்கு பார்த்தா நாங்கள்லாம் கம்பி மத்தாப்பும் மத்தாப்பு குச்சியும் பொட்டு வடியும் தான் அடிப்போம். எல்லாத்தையும் எங்கள் அண்ணனிடமே கொடுத்து நீங்களே வெடியுங்கள், நீங்களே வெடியுங்கள், நீங்களே வெடியுங்கள்னு சொல்லி அண்ணன் தான் வெடிப்பார்கள். அண்ணனுக்கே சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். அண்ணனோடு விளையாண்ட நாட்களை திரும்பி வருமா என்று ஏங்குகிறோம். இப்போது அண்ணன் மிக 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 எல்லோருக்கும் நன்றாக உதவி செய்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவில் அநேக உதவி செய்கிறார்கள். அமெரிக்கா அந்த காலத்தில் எங்கள் தந்தையும் தாயும் எப்படி அனுப்பினார்கள் என்று தெரியவில்லை. இப்போது எங்கள் குடும்பமே அங்கே போய் சேர்ந்து விட்டது. எங்கள் தாயாருக்கு அமெரிக்கா காளியம்மா ஆட்சி என்று சொன்னால்தான் இந்த ஊரிலே எல்லோருக்கும் தெரியும். அண்ணன் பல பேருக்கும் நல்ல உதவி செய்வார்கள். அவர்களைப் போல் யாராலும் செய்ய முடியாது. I am Dr. Chitti Babu. I am in Madurai. திரு கண்ணப்பன் அண்ணன் அவர்கள் என்னுடைய நண்பர் திரு நாராயணன் அவர்களுடைய அண்ணன் அவர்கள். எனக்கு நாராயணன், நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது நாராயணன் எனக்கு மூத்த வயது நண்பர். அவர் மூலமாக தான் நான் கண்ணப்பன் அவர்களை 1978 இருந்து அவர்களுடைய குடும்பத்துடன் நான் நெருக்கமாக இருக்கிறேன். திரு கண்ணப்பன் அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு வயது பத்தாது. ஏனென்றால் அவர்களை பற்றி அனைவரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். அவருடைய உதவி மனப்பான்மை என்பது அவர் பிரதிபலன் பார்க்காமல் அனைவருக்கும், தன்னுடைய ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல, சொந்த பந்தங்களுக்கு மட்டுமல்ல, அனைவர்களுக்கும் செய்யக்கூடிய பண்பு உடையவர் என்பதை ஒரே ஒரு உதாரணத்தின் மூலம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதலாக முதலமைச்சர் ஆன பொழுது அமெரிக்காவில் இருந்து முதலமைச்சர் அவர்களை பார்ப்பதற்காக கண்ணப்பன் அவர்கள் சென்னை வந்திருந்தார்கள். அதற்கு முன்னாடி திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே சென்னைக்கு அமெரிக்காவுக்கு சென்றால் கண்ணப்பன் சார் வீட்டில் ஒரு நாளாவது போய் அவரை பார்த்து விட்டு வருவார். அவருடைய பழக்க வழக்கங்கள் அப்பொழுது இருந்திருந்தது. அதேமாரி அவர் உடல் நோய்வாய்ப்பட்ட பொழுது அவர் மருத்துவமனைக்கு தினமும் சென்று கண்ணப்பன் அவர்கள் அவரை நன்றாக கவனித்து கொண்டார். திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1970 இருந்து படப்பிடிப்புக்காக அமெரிக்கா செல்லும் பொழுதெல்லாம் அங்கு கண்ணப்பன் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறார்கள். அவர் முதலாக முதலமைச்சராகி 1977 முதலமைச்சரான பொழுது சென்னைக்கு வந்து திரு எம்ஜி ராமச்சந்திரனை சந்திப்பதற்காக சென்னை வந்தவர்கள் அவரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கண்ணப்பன் அண்ணனை பார்த்து கேட்டிருக்கார்கள், நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய விரும்புகிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள். அதற்கு அவர், எனக்கு எல்லா வசதிகளும் எல்லா தேவைகளும் எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, நாங்கள் என்னுடைய ஊர் நாட்டரசன் கோட்டைக்கு மட்டும் லைட் வசதி, தெருவிளக்கு வசதி செய்து கொடுங்கள் மட்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏனால் சாயங்காலம் பொழுது வயதானவர்கள் நடக்கும் பொழுது தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார்கள்.
அதனால் நாட்டரசன் கோட்டைக்கு தெருவிளக்கு மட்டும் அமைத்து கொடுக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு நிமிடம் அப்படியே அமைதியாக இருந்து கொண்டு தன் கண்ணாடியை கலட்டி கைக்குட்டையை வைத்து அவருடைய கண்ணீரை துடைத்து, இந்த விஷயம் அனைவர்களுக்கும் தெரியுமா என்று தெரியாது, நான் கண்ணப்பனுடைய அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கண்ணீர் விட்டு கலங்கி, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்று கேட்டால் நீங்கள் உங்கள் ஊருக்கு கேட்கிறீர்களே என்று அவர் கேட்ட பொழுது, நீங்கள் எங்கள் ஊருக்கு தெருவிளக்கு போட்டு கொடுத்தால் போதும், அப்படி அந்த ஒரு உதாரணம் போதும். அவருடைய அந்த உதவி செய்யும் பண்பு, மற்றவர்களுக்காக அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த 60க்கு நான் வந்திருக்கிறேன். 70 அமெரிக்காவில் நடந்த பொழுது அந்த இதுக்கு விழாவுக்கு நான் செல்ல முடியவில்லை. 80 இங்கு நடக்க போகிறது என்பதை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அதே மாதிரி 90, 100 என்று கண்டிப்பாக அவர் அந்த விழாவிலையும் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுவரை அவர் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. My name is Chokkalingam from Paganeri village near Nattarasan Kottai. I married Chokkalingam Sam Kannappan's sister Manohar Mani. Actually, I know Kannappan even before the marriage because we studied in Annamalai University Engineering College. He was 3 years senior to me, so we were very close friends. That is why the marriage alliance went on very well. Subsequently, after marriage, about 10 days later, he went to America to study and settle down there for the last 55 years. And he was very helpful to the family members. That is why most of the family members, his brothers, sisters, sons, daughters, everybody has migrated and have become American citizens and settled in America very well. Next is, he was very instrumental to build the Meenakshi temple in Houston. Now he is involved in Tamil Irukkai to install in University of Houston, for which he even at the age of 80, he is tirelessly trying to achieve the goal. Another thing is, most of the Indians, not only Tamilians, most of the Indians in and around in Canada or US, Kannappan is very well known to them. Now he is almost 80 years. He is going to celebrate his 80th birthday in December in USA and in India in January. That is his plan. I wish him all the best and let him live for another till 90, 100, 110, so that he can help the entire community, family, everybody. That is my wish. Thank you very much. திரு எஸ் கண்ணப்பன் அவர்களும் நானும் நாட்டரசன் கோட்டை SRM பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தோம். அவர் எனக்கு 2 வருடம் முன்னதாக படித்தார். அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் ஜூனியராக நான் அவருடன் படித்தேன். பள்ளி பருவத்திலிருந்தே அவர் என்னுடன் மிகவும் நட்பாக இருந்தார். அதன் பிறகு அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BE படிக்க சென்ற பொழுது நானும் அங்கு போய் படித்தேன். அவர் எனக்கு 2 வருடம் சீனியர். அந்த பள்ளி பருவத்தில் இருந்த நட்பும் கல்லூரியில் உள்ள நட்பும் இன்று வரை ஒரு சிறிதும் குன்றாமல் தொடர்ந்திருக்கின்றது. முகநக நட்பது நட்பன்று, அகநக நட்பே நட்பு என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க எங்களுடைய நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதும் கல்லூரியில் படிக்கும் பொழுதும் மற்றவர்களுக்கு உதவுவதையே விருப்பமாக கொண்டுள்ளார். யார் உதவி கேட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு உதவக்கூடிய பண்புடையவர். அந்த பண்பு அவருடைய குடும்பத்திலிருந்து வந்தது. அவருடைய தகப்பனார் அவர்கள் பர்மாவில் அனைவருக்கும் உதவி செய்தார்கள். அதே போல் இந்தியாவில் காசி நகரச்சத்திரம் என்ற அமைப்புக்கு மிகவும் உதவியாக இருந்து அவர்களால் தான் அந்த சத்திரம் உருவாக்கப்பட்டது. அதே போல் கண்ணப்பன் அவருடைய தாயார் அவர்களும் காளியம்மாச்சி அவர்கள் அமெரிக்க காளியம்மாச்சி என்று கூறுவார்கள். அவர்களும் இங்குள்ள அனைவருக்கும் மிகவும் உதவக்கூடியவர்கள். இந்த குடும்பத்தில் அனைவருமே மற்றவர்களுக்கு உதவுவதில் மிகவும் விருப்பமாக உள்ளவர்கள்.
அவ்வாறு கண்ணப்பன் எல்லோருக்கும் உதவி செய்வதால் இங்கு எங்கள் ஊரில் நாட்டரசன் கோட்டையில் முதியவர்களுக்கு சாப்பாடு 85 பேருக்கு சாப்பாடு கொடுத்து 3 வேளையும் சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கும் மற்றும் ஒரு மருத்துவ கிளினிக் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். அதற்கும் கண்ணப்பன் அவர்கள் ட்ரஸ்டியாக இருந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். அவரை பாராட்டுவதிலும் அவரை வாழ்த்துவதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அமெரிக்காவில் செல்வம் சேர்த்தவர்கள் நிறைய உண்டு. அதே சமயத்தில் என் போன்றவர்கள் தொண்டு மனப்பான்மையிலேயே வாழ்க்கையை செலவழித்திருக்கிறேன். தற்போது நிறைய இளைஞர்கள் அமெரிக்காவுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் ஒன்றுதான். உங்கள் தாய் தந்தையர்கள் சொன்ன நல்ல விஷயங்களை மறந்து விடாதீர்கள். அவை உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு மிகவும் முக்கியம். அதே சமயம் அமெரிக்க நண்பர்களைப் போல நீங்கள் கடுமையாக உழைத்து உங்களது வாழ்வையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்தேன். அதற்கு பிறகு அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸில் தொடர்ந்து பொறியியலில் முதுநிலை கல்வி மாஸ்டர்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். என்னுடைய வேலையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது தான். ஹியூஸ்டன் நகர் உலகிலேயே எனர்ஜி கேபிட்டல் என்று சொல்கிறோம். அங்கு பைப்பிங் டிசைன் மிகவும் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த துறையில் தான் நான் மிகவும் தேர்ச்சி அடைந்தேன். அதில் புஸ்தகம் எழுதி அதை மாணவர்கள் இன்றும் கல்லூரிகளில் படித்து வருகிறார்கள். வேலைக்கு செல்வதற்கு அது உபயோகமாக இருக்கிறது. அதே போல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன்ஜினியரிங் கால்குலேஷனும் எழுதி அதுவும் நடைமுறையில் இருக்கிறது. இவை என்னுடைய வாழ்க்கையில் நான் வேலை பற்றிய விவரங்களில் அடைந்த பயன். வாழ்வில் மிகப்பெரிய சிந்தனைகள் மிகவும் சுலபமானது. ஏனென்று கேட்டீர்கள், ஞானிகள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மிக எளிமையானது. நாம் தான் அது மிகவும் கடினமானது என்று நினைத்து கொள்கிறோம். ஆகவே என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் சாதாரண மக்களுக்கு அவர்களுக்கு புரியக்கூடிய மொழியில் சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏனென்றால் அவர்கள் இது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நினைத்து அதில் அவர்கள் தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் இது மிகவும் சுலபமானது, எல்லோரும் இதையும் கற்றுக்கொள்ளலாம், அதனால் உங்களுக்கு திறமை வரும் என்று எளிய அளவில் அவர்களுக்கு புரியக்கூடிய அளவில் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டும், எனக்கு தெரிந்தவற்றை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை. வாழ்க்கையில் நாம் எந்த காரியத்தை செய்யும் முன்பும் அதை செய்வதற்கு நமக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் நாம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. பெரும்பாலும் நாம் செய்துவிடலாம் என்ற தைரியத்தில் தான் பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறெல்லாம் செய்தபோது நானும் சில காரியங்கள் அவ்வாறு செய்திருக்கிறேன். ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த தவற்றை உணர்ந்து நண்பர்கள் சொல்லி அதை திருத்தி இருக்கிறேன். ஆகவே வாழ்க்கையில் சிரமம் வரும்போது அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை எவ்வாறு நிவர்த்தி செய்து முன்னேற வேண்டும் என்று முயற்சி செய்தால் போதும். ஏனென்றால் நமக்கு நல்ல சிந்தனைகள் இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்று என் வாழ்வில் நான் தெரிந்து கொண்ட உண்மை. மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய அளவிலோ அறிவுரை சொல்லக்கூடிய அளவிலோ நான் இல்லை. ஏனென்று கேட்டீர்கள், நமக்கு தெரியாமல் அறிவாளிகள் நம் இடையில் இருக்கிறார்கள். அவர்கள் விளம்பரப்படுத்துவதில்லை. ஆகவே நமக்கு எல்லாம் தெரியும், நாம் சொல்லித்தான் அவர்கள் கற்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டாம். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. கற்றது கைமண் அளவுதான். இதில் நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய வேண்டுகோள், தயவு செய்து எல்லோரையும் நன்றாக நடத்துங்கள். வாழ்வில் உயர்ந்தவன்
தாழ்ந்தவன் என்று எதுவும் கிடையாது. சந்தர்ப்பத்தில் தான் நாம் வெற்றியோ தோல்வியோ அடைகிறோம். அதே சந்தர்ப்பம் இன்னொருவருக்கு கிடைத்தால் அவர்களும் நம்மை விட அதிகமாக முன்னேற முடியும். ஆகவே எல்லோரையும் மதித்து நன்றாக நடந்து அவர்களுடைய மதிப்பை பெறுங்கள். அவ்வாறு செய்தால் அவர்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு பல நன்மைகளை தரும். ஆகவே என்னுடைய வேண்டுகோள், யாரையும் குறைத்து மதிக்காதீர்கள். உங்களுக்கு சமமாகவோ உங்களை விட மேலாகவோ நினைத்து செயல்படுங்கள்.